இனி உன்னோட தவறு சபைக்கு வராம இருக்கிறாத. உனக்கு 2 ஆராதனை இந்த சபையில இருக்கு, ஏதாவது ஒரு ஆராதனையில வான்னு. சரி பாஸ்டர்னு 2 வாரம் தொடர்ந்து வந்தான். இப்போ 3 வாரச்சு சபைக்கு வரல. நேற்று விடிய காலையில நான் திருப்பி மெசேஜ் பண்ணேன், ஐயா இயேசுவை மறந்துடாத, அப்புறம் இன்னொரு மீன் வந்துச்சுன்னா அந்த மீனுக்குள்ள 3 நாள் நீ ஜெபிக்கணும், அதனால கவனமாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி எப்படியாவது பிள்ளைங்களுக்கு நிலாவை காட்டு பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டுற மாதிரி நான் சில காரியங்களை சொல்லி இயேசுகிட்ட கொண்டு வர வேலையா இருக்கு நம்மளுக்கு. அல்லேலூயா. நம்மளுடைய தேவன் நம்மளை தினமும் போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை எப்பொழுது தேவன் நம்மளை வழி நடத்துவார். இன்றைக்கு கால வேளையில உங்களோடு நான் கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை, தேவ சமூகத்திலிருந்து நான் கொண்டு வந்திருக்கிற வார்த்தை விசுவாசம், the faith. இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் யார் மேல இருக்கு? உங்களோட விசுவாசம் எதன் மேல வைத்திருக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளோட faith, நம்மளோட விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவரை நம்புகிற உங்க வாழ்க்கையில, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்க வாழ்க்கையில, ஆண்டவரை தேடுகிற நீங்க யாரு மேல விசுவாசமா இருக்கீங்க? உங்களுடைய திறமைகள் மேலயா, இல்ல உங்களுடைய ஸ்கில்? உங்களுடைய திறமையான ஸ்கில் தான். உங்களுடைய பட்டங்கள் அப்படின்னா உங்களுடைய படிப்பு அறிவு, நீங்க வாங்கின பட்டங்கள்னால நம்பிக்கை வைத்திருக்கீங்களா? இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்தி சொத்துக்கள் நிறைவா இருக்கு, அது மேல நம்பிக்கை வைத்திருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலக பிரகாரமாய் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு நாள் அது உங்களுக்கு சொந்தம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நோவா வந்து சொல்றாரு, பெருமழை வரப்போகுது, பெரிய காத்து வரப்போகுது. ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்புங்கன்னு. அங்க உள்ளவங்க நோவா பார்த்து சொல்றாங்க, இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? எப்ப மழை வந்தது? எப்ப மழையை நாங்க பார்த்திருக்கிறோம்? இவர் என்னமோ புதுசா சொல்றாரு, மழை வரும்போது மனம் திரும்புங்க, எல்லாம் அழிய போகுது, எல்லாம் சாக போறீங்க, இயேசு கிட்ட மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. ஐயா, நீ பார்க்காத காரியமா இருக்கலாம், நீ கேள்விப்படாம, உனக்கு தெரியாது, நீ கேள்விப்பட்டிருக்கவே மாட்ட. ஒருவேளை உன் வாழ்க்கையில முடியாதன்னு யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம். சில நேரத்துல வீட்டுல பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவன் அடங்கவே மாட்டான் பாஸ்டர், இவன் திருந்தவே மாட்டான் பாஸ்டர், இவன் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லை பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களை கொண்டு வந்து, ஹலோ என்ன பாருங்க, அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்க, யாரு வேணாலும் இருங்க, அவங்களை அப்படியே பிடிச்சு ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க, ஜீரோவா இருந்த அவனை கர்த்தர் ஹீரோவாக மாற்றுவார். அல்லேலூயா. தேவனால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உங்க விசுவாசம் ஆண்டவர் மேல இருந்தா, நான் சொல்றேன், உங்க விசுவாசம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மேல இருந்தா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எலியாவின் தேவன், மோசேயை அழைத்த தேவன் மேல உங்களுடைய விசுவாசம் இருந்தா, அவர்கள் செய்ததை காட்டிலும் நம்மளுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. இந்த விசுவாசத்தை இன்றைக்கு காலை வேளையில் நாம் காண போகிறோம். வாசிப்போமாக எபிரேயர் சாப்டர் 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை இந்த காலை வேளையில் தியானிப்போம். வந்தவங்க எல்லாரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். புதிதாக வந்திருக்கிறாங்க பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பேரத்தை கைகளை தட்டுங்கன்னா, புதுசா வந்தவங்க வெல்கம், தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. 3 பேர் வந்திருக்கிறாங்க. 3 பேர் ஓகே, God bless you. சபை முடிஞ்சாலும் விசுவாசி எல்லாம் அவங்களோட பேசுங்க. நீங்களே சொந்தமா நீங்களே பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்காதீங்க, வந்தவர்களோடு பேசுங்க. சில இது பாருங்க, எவ்வளவுதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் எனக்கு இவங்க கூட பேசினாதான் சந்தோஷம். அல்லேலூயா. அப்படி என்ன 4 பேர், எங்க ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கு, 4 பேர். அது என்ன ஒரு பெருமை. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹலோ,
இருக்கிறீங்களா? இருக்கிற வண்ணமாக இயேசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரா? அல்லேலூயா. இன்னைக்கு சிஸ்டர் நானும் காடியில போகும்போது லவ் பண்ணல, இயேசு பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆண்டவர் எடுத்துக் கொள்வார்னா எல்லாரும் பார்ப்பாங்களான்னு. இல்ல வசனம் என்ன சொல்லுதுன்னா, வயல்ல 2 பேர் இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தன் காணாம போயிருவானா, படுக்கையில 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக் கொள்ளப்படும். இப்படிதான் வசனம் போட்டிருக்கே தவிர நம்மளுக்கு சில நேரத்துல வந்து ரொம்ப ஓவரா கத்துக் கொடுப்பாங்க. எப்படின்னா அவங்க போவாங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் இல்லை. கர்த்தருடைய வருகை திருடனை போல வரும், அலாம் தட்டிட்டு வராது. இயேசு நான் வந்திருக்கிறேன் அப்படிலாம் வராது. ஆண்டவர் திருடனை போல வரும். யாரு நீங்க ஆயத்தமா இருக்கீங்க? டெபரா மாரி 4வது ஃப்ளோர்ல இருந்தாலும் சரி, எங்களை மாரி தர ஃப்ளோர்ல இருந்தாலும் சரி, அவங்கள மாரி எங்கேயாவது ஒரு மூலையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் வருகிறத யார் ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவங்களை தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவார். இன்றைக்கு நம்ம வாழ்ற போராடுறோம் இல்லைங்களா? சில நேரத்துல இந்த ஆளுக்கு புரியுதா இல்லையான்னு மனைவி மறையில, இந்த ஆளு பைத்தியமா, இவ்வளவு சொல்லி அந்த ஆளுக்கு விளங்கு இல்லையா, மண்டை ஒடிச்ச அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க, மனசுக்குள்ள சொல்லுவாங்க, வாயில சொல்லவே மாட்டாங்க. எந்த மனைவி வாயால சொல்றதெல்லாம் மனசுக்குள்ளே தான் சொல்லுவாங்க. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அம்மா அப்பாட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா தேவன் நாம் இருதயம் ஆராய்ந்து பார்ப்பார். நம்ம இருதயங்களை சோதித்து நம்ம இருதயத்தில் இருக்கிற ஆராய்ந்து கர்த்தர் பார்ப்பார். ஆமென். வாசிப்போமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வாசிக்கிறேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, நல்லா கவனமா கேளுங்க, ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கல. நல்லா கவனமா இந்த வசனத்தை படிச்சா எல்லாரும் நினைக்கிறேன் ஆண்டவர் ஆபிரகாம் இல்ல. ஆண்டவர் யாரையும் சோதிக்கிற தேவனே இல்ல. இயேசுவை பிதா பார்த்தபோது இயேசுவை தேவன் சோதிக்க, இயேசு சோதிக்கப்படல. அவர் தேவன் மேல இருந்த விசுவாசத்தை, இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை இயேசுவானவர் காத்து கொண்டார். இன்றைக்கு ஆபிரகாம் வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? the faith, அந்த விசுவாசத்தை தேவன் ஆபிரகாம் தேவன் கிட்ட அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறார். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். வசனம் வாசிங்க திருப்பி. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல உங்க விசுவாசம் எப்படிப்பட்டது? ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, வேண்டுகிறீங்க, கண்ணீரோடு ஜெபிக்கலாம், விசுவாசமா ஜெபிக்கலாம், ஒரு நம்பிக்கையோடு ஜெபிக்கலாம், ஒரு போராட்டத்தோடு ஜெபிக்கலாம், ஒரு வாஞ்சியோடு ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? இப்ப வேதம் படிக்கிறீங்க, அந்த வேதத்துல அந்த படிக்கிற வசனத்தை எப்படி நீங்க அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றீங்க? எப்படி அந்த வசனத்தை நீங்க நம்புறீங்க? இந்த வசனம் எனக்கு நன்மை செய்யும், இந்த வசனம் என்னை பாதுகாக்கும், இந்த வசனம் எனக்கு நல்லதா இருக்கு, இந்த வார்த்தை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அப்படி பாக்குறீங்களா? இந்த வசனம் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு விசுவாசத்தை உண்டாக்குதுன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு எல்லாரும் சபைக்கு வரீங்க, வீட்டுல கட்டாயப்படுத்துறாங்க, சபைக்கு போகலாம், பாஸ்டர் சிஸ்டர் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்க தொல்லை தாங்க முடியாது, 2-3 வசனத்தை அனுப்பி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு எது சங்கடம்னு சொல்லி சபைக்கு வரீங்க. அப்படி வருகிற நபரும் இருக்கிறீங்க. சிலவங்க சபைக்கு போனா நம்மளுக்கு வியாதி வராது, நம்ம குடும்பத்துல பிரச்சனை வராது, அதனால சபைக்கு ஒரு வாரம் போயிட்டு வந்தாங்க. சிலவங்க அங்க எப்பயுமே வச்சிருப்பாங்க ஒழுக்கம், அதை குடிச்சேன்னா எனக்கு போய் செல்லமேன்ற மாதிரி அப்படியே பலன் வந்து இறங்கி குடிச்சான்னு அப்படியே உடம்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். சபைக்கு வருகிறது, வேதத்தை படிக்கிறது, ஜெபம் பண்ணுகிறது உங்களை நீங்க பலன் அடைவோ, உங்களை நீங்க உறுதிப்படுத்துறதுக்கோ, உங்களை நீங்க சரிப்படுத்துகிறது அல்ல. எல்லாமே கர்த்தர்
கர்த்தரிடத்துல நீங்கள் விசுவாசம் கொள்வது. பேதுரு பார்த்து இயேசு சொல்றாரு, நீ என்ன விசுவாசிக்கிறல, நடந்து வா, கடல்ல நடந்து வா, கப்பையில இருந்து இறங்கி, அந்த போட்ல இருந்து இறங்கி நடந்து வான்னு. அதுதான் தேவன் மேல நீ விசுவாசம் இருக்கும்போது நீ எதுல நடக்கிற முக்கியம் அல்ல, அந்த விசுவாசத்துல நடக்கிறியா என்பதுதான் முக்கியம். ஆமென். உங்க விசுவாசம், ஆபிரகாம் சொல்றாரு, அங்க சோதிக்கப்படும் போது, ஆபிரகாம் தன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கணும். எதை ஒப்பு கொடுக்கணும்? நீங்க எதெல்லாம் ஒப்பு கொடுக்க முடியும்? என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற ரிச்சுவல், என்ன சொல்லுவாங்க, ஃபியூச்சர், எதிர்காலம், ஃபியூச்சர். அதை காட்டிலும் தேவன்கிட்ட இருக்கிற எதிர்காலத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிட்ட சாத்தான் வந்து சொல்றான், நீ என்ன பணிந்து கொள்ளு, you surrender yourself in me. the Satan said, பிசாசு சொல்றான், என்ன பணிந்து கொள்ளு. இன்னைக்கு அநேக பேரு சாத்தான் தெரியாம உலகத்தை போய் நமஸ்காரம் பண்றீங்க. அதுல ஒரு பாட்டு எடுத்துக்கிறீங்க, நமஸ்கார தேவனே சாத்தானே. உலகத்தை பணிந்து கொள்ளாதீங்க, அது கர்த்தருடையது அல்ல, அது பிசாசுடையது. பிசாசு சொல்றான், என்ன பணிந்து கொள்ளு, சரண்டர், என்னை ஆராதி, என்னை துதி செய், எனக்கு விருப்பமானதை செய். அப்பொழுது இயேசு பார்த்து சொல்றான், சாத்தான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேரு நிறைய காரியத்தை கிடைச்ச கைட உண்மையான இயேசுவை மறந்தளிக்கிறோம், மறந்து போகிறோம். தேவ பிள்ளைங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவங்க, டெம்பரரி டான்ஸ் ஆடினவங்க, மியூசிக் வாசிச்சவங்க, worship பண்ணவங்க, ஆஷா கவுன்சிலரா இருந்தவங்க, சபையில ரொம்ப முக்கியமான இடத்துல உள்ளவங்க, உலகம் அவங்களுக்கு நிறைவா இருக்கு. நல்ல கணவன், நல்ல வீடு. அன்னைக்கு ஒரு சகோதரி எனக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல என்னோட ஊழியம் செஞ்ச ஒரு பிள்ளை. அவங்க அந்த பிள்ளை என்னுடைய நம்ம நல்ல அண்ணன் பேசும். அந்த பிள்ளை எப்படியாவது என் நம்பரை கிடைச்சு எனக்கு கால் பண்ணாங்க, அண்ணா என்ன தெரியுதா, நம்ம எல்லாம் இந்த சபையில நல்லா ஊழியம் செஞ்சோம். ஆமாம்மா, எப்படி இருக்க, நல்லா இருக்கேன். ஆமாண்ணே, நான் அப்படியே பின்மாற்றத்தை போய் தேவன் அறியாதவர் கல்யாணம் பண்ணிட்டேன். ஓ அப்படியாம்மா, ஏம்மா இருக்காரு, சரி பரவாயில்ல, ஆண்டவர் நேசிக்கிறார், தேங்க்ஸ். அப்ப அந்த பிள்ளை சொன்ன ரெஸ்பான்ஸ்ல நான் என்ன பண்ணேன், ஆண்டோட வசனத்தை உங்களுக்கு அனுப்புற பேர் அந்த பிள்ளைக்கு அனுப்பிட்டேன். பிள்ளைக்கு அனுப்பினதான் அது ஒரே ஒரு வசனம் தான் அனுப்பினேன். நேரா கால் பண்ணிட்டு, என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு இந்த மாரிலாம் அனுப்பி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஏற்கனவே நான் கமிட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசுல வேதனையாச்சு. அந்த பிள்ளை வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது, மதம் சம்பந்தப்பட்டதை இங்கிலீஷ்ல சொன்ன, மதம் சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தையும் இந்த மாதிரிலாம் எனக்கு அனுப்பாதீங்க. ஹாய் ஹலோ பேசுறோமோ அதோட வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க. எனக்கு மனசு ரொம்ப வேதனையாச்சு. உடனே அந்த போனை எடுத்தேன். நம்ம தான் 3 எழுத்து மூச்சு இருக்கும், முடிந்த பின்னா பேச்சு இருக்க இந்தியர் ஆள் எடுத்துட்டேன், பேசலாம் அப்படின்னு. ஆலயம் சொன்னாரு, புரியாதவர்கிட்ட, புரியாத கல்லுகிட்ட நீ போய் என்ன பண்ண, அது விட்டுரு, அதை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றுட்டோம், ஆனா உலகம் நம்ம வாழ்க்கையில நிறைஞ்ச கடை, அதை ஆராதிக்கிறோம், அதை வணங்குறோம். ஆனா உண்மை உள்ள தேவன் கல்வாரி நாயகனை மறந்து போயிட்டோம், மறந்துட்டோம். அவர் செய்த நன்மைகள் விசுவாசிக்க முடியல, நம்ப முடியல. அவர் ஆச்சரியங்கள், அற்புதங்களின் வல்லமை, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வானத்துக்கு பூமிக்கு பெரியவர். வேதம் சொல்லுகிறது, அவர் வானம் அவரின் சிங்காசனம்,
உங்க தேவனை நீங்க விசுவாசிக்கணும். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா, பவுலும் சீலாவும் சிறைசாலையில் இருக்கிறாங்க. அவங்க சுவிசேஷத்தை, இவஞ்சலிஸ்ட் சுவிசேஷத்தை கொண்டு போனப்ப பவுலையும் சீலாவும் பிடித்து சிறைசாலையில் வைக்கிறாங்க. நல்லா கவனமா பாருங்க, என்ன பாருங்க. நீ கேட்காதனால தான் ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா பயந்துகிட்டு அழுதுகிட்டு எனக்கு கால் பண்ற, பாஸ்டர் நான் இந்த பிரச்சனையில மாட்டிட்டேன், பாஸ்டர் இந்த காரியத்துல உட்கார்ந்துருக்கேன், பாஸ்டர் இது எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு ஏன் தெரியுமா நீ பயப்படுகிற, தடுமாறுற? இந்த பிரசங்கத்தை நீ கேட்க மாட்ட. கேட்டு பாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னோட கூட இருக்கார், உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி இயேசு பத்தி பேசுறதுனால அவங்கள பிடித்து சிறைசாலையில போட்டாங்க, ஜெயில போட்டாங்க. இத கேள்விப்பட்ட பவுலோடைய அவங்களுடைய ஊழியர்கள் சபை என்ன பண்ணுது, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது, ஜெபம் செய்யும் போது அந்த இடம் அசைந்தது. இன்னைக்கு நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய இருதயம் அசையணும். நீ ஜெபிக்கும் போது உன் சூழ்நிலைகள் அசையணும். நீ ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கையில எல்லா போராட்டமும் அசையணும். அசைஞ்சிச்சின்னா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் என்ற அடையாளம் அதுதான். நீ விசுவாசத்தோட ஜெபிக்கணும். தேவன் மேல நம்பிக்கையா ஜெபிக்கணும். இல்லைன்னு சொன்னா இல்லதான், இருக்கு இருக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது அங்கேயே தான் இருக்கும். ஆபிரகாமே பாருங்க, தேவனால நல்ல வேதத்தை படிச்சு உங்களுக்கு தெரியும். சாராள் ஒரு மலடி, அவ பிள்ளை பெக்க முடியாத ஒரு மலடி. எத்தனை வயசு? 90 வயசுல அவளுக்கு பிள்ளை பிறந்தது. ஈசாக்கு வந்து பிறந்தான் 90 வயசுல. சிம்பிளா ப்ளோ டவுன். இப்பெல்லாம் 60 கூட தாண்டது இல்லை, சீக்கிரத்தை போயிருது, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். இடையில நானும் ட்ரை பண்ணேன். ஒரு பிரதர் சொன்னார், பசங்க ரொம்ப ரொட்டிச்சனா சாப்பிடாதீங்க. 2 மாசம் கண்ட்ரோல் பண்ணேன், சாப்பிடாம. நேற்று ராத்திரி போய் சாப்பிட்டேன். ஃபாஸ்டிங் புக்கானி சொல்லி ரொட்டிச்சன் அடிச்சு விட்டேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்க எனக்குள்ள 2 மாசம் தாங்கினேன், ஏன் அவனால தாங்க முடியாது, ரொட்டிச்சனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிப்பு குறைச்சேன் ஒரு 2 மாசம். எல்லாம் சுகர் சாக்லேட்லாம் குறைப்பட்டு திரும்ப அந்த ஆசை பார்க்க வருது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை வஞ்சிக்க, நம்மளை பலவீனப்படுத்த வரும். ஆனா தேவனுக்குள்ள உங்களோட விசுவாசம். இந்த சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்த ஆபிரகாம் மூலமா ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். அந்த ஈசாக்கு வேல்யூனோ எது உங்களால முடியாதோ, நல்ல கவனமா கேளுங்க, எது உங்களால தேவனுக்கு விட்டு கொடுக்க முடியாதோ. ஹலோ, எத்தனை பேர் கேக்குறீங்க? கேக்குறீங்களா? மனசுல நினைச்சீங்க, ஆண்டவர் இது எனக்கு வேல்யூவானது மனசுல நினைச்சீங்க. பிராக்டிகலா நான் பார்க்கிறேன். You ingatkan paham cakap you ingat dalam hati mana satu besar untuk saya, எது பெருசு மனசுல ஒண்ணு நினைச்சீங்க, இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் பாஸ்டர் எல்லாம் நினைச்சிட்டீங்களா? போடு, யார நினைச்சீங்க? உங்க மனைவியா? அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு உலகத்துல எல்லாத்தையும் காட்டிலும், பிள்ளைய காட்டிலும், எல்லாத்தையும் காட்டிலும் எனக்கு மனைவி தான் பாஸ்டர் முக்கியம். நீ நரகத்துக்கு போறது நிச்சயம். நான் எப்பயோ என்னுடைய இந்த சொத்து எழுதுவாங்க, என்ன பேர் சொல்லுவாங்க, உயில். அதுல முதல் என்னோட உயில் இயேசு தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அடுத்ததுதான் மனைவி. சரி, அந்த டாபிக் மனசுல நினைச்சுக்கிட்டீங்களா? நான் நினைக்கல, ஏன்னா நினைச்ச பாஸ்டர் இது வேற பேர் சொல்லுவாரு. ஏன் நான் சொல்றேன், அதை காட்டிலும் கல்வாரி சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு தான் பெரியவர் என்று நினைக்கிறீங்களோ, அவங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியம் செய்வார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பெரியவன் முக்கியம் தான். ஏன்னா
அந்த பாடு, அந்த வேதனை, அந்த சூழ்நிலை கடந்து வந்த ஆபிரகாமுக்கு தான் தெரியும். ஆனா அதெல்லாம் அவர் பாராம தேவன் மேல இருந்த அன்புல, தேவன் மேல இருந்த விசுவாசத்துல தன் பையனை, நல்ல கனவா கேளுங்க, the only one, ஒரே குமாரன் ஈசாக்கு, ஒரே பையன், நேசித்து பாசம் காட்டி வாக்குத்தத்தங்களில் பிறக்கப்பட்டவன் ஈசாக்கு தேவனால உண்டாக்கப்பட்டான். ஈசாக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினான். அந்த நிறைவேற்றின அந்த நபரை, அந்த பிள்ளைய ஆபிரகாம் கொண்டு வந்து தேவனுக்கு பலியிட வருகிறார். எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுங்களா? எது உன்னால கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ அதை தேவன்கிட்ட கொடுக்கிற பாரு, அதுதான் என் விசுவாசம். நம்ம பாருங்க, இந்த ரமடான், இந்த என்ன பசாரா, பசார்ல பசார் என்ன பசார்னா ஒரு மாதிரி பாக்குறீங்க. What we eat normally, the sauce in the ball, what is it? என்ன மீ அது? Spaghetti. 12 வெள்ளி. It's okay la. என் பிள்ளை ஆசைப்பட்டுச்சு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த பிள்ளைக்கு காணிக்க போட எவ்வளவு கத்து கொடுக்குறீங்க? ஏன் நான் சொல்றேன், அந்த பஜார்ல ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. நான் உங்களுக்கு பேசுறதுக்கு முன்ன முதல்ல தேவன் என்கிட்ட பேசுறாரு. ஒரு மாமிசம் வளர்றதுக்கு 12 வெள்ளி போடுற, இவனுடைய ஆவி வளர்றதுக்கு நீ எவ்வளவு போடுற? யோசிங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தானே ரமடான் போடுறான், ஆமா. ஆனா 12 மாசமா ஆவியால நிரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதை மறந்துட்டு பாத்தியா? இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருக்க வேண்டிய நம்ம மாமிச சிந்தையா நிறைய. இந்த ஆவிக மாமிச சிந்தை இல்ல, அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். தேவனுக்கு பலியிட தன் குமாரன், நான் நேசிக்கிற குமாரன். இன்னொன்னு சொல்றேன், அவன் எந்த நம்பிக்கையில பலியிட வந்தான் தெரியுங்களா? வசனத்தை வாசி. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்நிதி விளங்கும் என்று நல்ல கவனமா கேளுங்க. உன்னுடைய சந்நிதி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்த இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள். நல்ல கவனமா கேளுங்க. அவன் ஈசாக்க நம்பல, ஈசாக்கோட பலியை நம்பல, அவன் ஈசாக்கின் மேல நம்பிக்கை வைக்கல. அவன் சாக போறனே, கொல்ல போறமே, அவனுக்கு தேவனுக்கு பலியிட போகிறமே, அதை பார்க்கல. அவன் எதை தெரியல பார்க்கறான்? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் உங்க மத்தியில தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார்னா, உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார்னா, பிரதர் ஜேம்ஸ், God said to you, right? Don't see anywhere. தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணார்னா அந்த வாக்குத்தத்தத்தை படிச்சுக்கோ. அங்கே இங்க பிராக் பார்த்துட்டு இருக்காத. ஐயோ பெரிய மீன் முழுங்க போகுது, ஐயோ முதல்ல அதெல்லாம் ஏன் பார்க்கிற? ஏன் உன்னை நீ சோதிக்கும்படி, உனக்கு சோதனை வருவது ஏன் அங்க பார்க்கிற? விசுவாசம் உண்டாக்கினவர், விசுவாசத்தை நடத்துகிறவர், விசுவாசத்தை தேவன் உன்னோடு கூட இருக்கும்போது அவரை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. நம் தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். அங்க தெளிவாக சொல்லுகிறது, ஈசாக்கை பலியிட ஈசாக்கின் இடத்தில் உன் சந்நிதி விளங்கும் என்று. இல்லம்மா, மேல பலியிட ஆபிரகாம் தன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்து ஈசாக்கின் இடத்தில் உன் சந்நிதி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததை இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவர் மரித்தோர் இருந்து எழுப்ப. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவனால் முடியும் என்பதை அவன் விசுவாசித்தான். கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்து. நீ இழந்ததை பார்க்கிற,
ஆனா தேவன் மறுபடியும் உனக்காக தரப்போகிறத நீ பாரு. பிரச்சனையை நீ பெருசா பார்த்துக்கிட்டு இயேசுவை சின்னதா பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில தான் பிரச்சனை தான் பெருசா இருக்கும். ஆனா என் வாழ்க்கையில எப்பயும் பிரச்சனை சின்னது, என் தேவன் பெரியவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவர்களுடைய பாதப்படி. நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். காரணம் என்ன தெரியுங்களா? நான் தேவனோட வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் மேல, அந்த வாக்கு தத்தங்கள் மேல விசுவாசமா இருங்க. அவனுக்கு தெரியும் மரித்தோரிலிருந்து எழுப்பின, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அவன் கொல்ல போறத பயப்படல. அவன் எதற்கு நம்புறான்? அவன் செத்தாலும் மறுபடியும் உயிரோடு எழும்புவான் என்கிறத விசுவாசிக்கிறான். அதுதான் தேவன். என்ற சில நேரத்துல பவுல் வந்து சொல்லுவாரு, பாஸ்டர் இந்த காரியம் நடக்காம போயிடுச்சு. நான் சில நேரம் சொல்லுவேன், நல்லதுன்னு நினைச்சுக்க போடு. இது வந்துச்சுன்னா உன்னுடைய மண்டை ஒரு ஓத்தா 10 ஓத்தா வாங்கிடும். உன்னுடைய நிம்மதி எல்லாம் கலைஞ்சு போயிடும். நல்லதுன்னு நினைச்சுக்கோ. சில நேரத்துல வந்து சொல்ல, பாஸ்டர் இது எனக்கு வரணும் ரொம்ப பிரயாசப்பட்ட, ஆனா கவலைப்படாத பிறகு போல அது அப்படி எப்படி போய் கடைசியா உண்டுதான் வரும். கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியணும், அங்க ஆபிரகாம் என்ன தெரியுங்களா சொல்றான்? ஈசாக்க நான் கொன்றாலும் சரி, ஈசாக்கு செத்து போனாலும் சரி, மறுபடியும் ஈசாக்குடைய உயிரை தேவன் திரும்பி தர முடியும். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவன் தேவன் மேல அவ்வளவு விசுவாசமா இருந்தான். அல்லேலூயா. அவன் ஏன் தெரியுங்களா அவ்வளவு நம்பிக்கையா இருந்தான்? அவர் சாதாரண மனுஷன் அல்ல, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட தெய்வம் அல்ல. நல்ல கவனமா கேளுங்க. நீயும் நானும் பேசுகிற, உணர்கிற, நடந்து கொள்கிற போல அவர் அல்ல. அல்லேலூயா. ரொம்ப பேரு தெய்வம் இயேசுனா கிராஸ் வச்சிடறாங்க. அவருக்கு அடையாளம் இயேசுனாலே ஓ இயேசுங்க இருக்கிறாரு. கிராஸை பார்த்து சொல்றாங்க இயேசுங்க இருக்கிறாரு. வார்த்தை போட்டாங்க ஜீசஸ் இங்க இருக்கிறாரு. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சொன்னதை செய்வார். செய்யாமல் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவர் செய்வார். அவர் விசுவாசிங்க. ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். இந்த ஈசாக்கை நான் பலியிட்டாலும் மறுபடியும் அவனுக்கு எழும்ப தேவன் உயிர் தருவார் என்பதை அவன் நம்புகிறான். இன்றைக்கு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்று 3 விதமான விசுவாசம் மனுஷரிடத்தில் உண்டு. ஒன்றாவது நீங்க பார்க்கலாம், சந்தேகப்படுகிற விசுவாசம். எந்த விசுவாசத்தையும் நம்ம வந்து சந்தேகப்படும். கணவனை மனைவி சந்தேகப்படுறது போல, மனைவி கணவன் சந்தேகப்படுறது போல, பிள்ளைகளை தாய் தகப்பன் பிள்ளைகளை சந்தேகப்படுகிறது போல, விசுவாசிகள் எப்பொழுதும் ரொம்ப நம்பிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், எனக்கே நான் வந்து என்னது நெருப்பை தூக்கி தலையில போட்டுக்கிறேன். நான் என் ஊழியத்தில் ரொம்ப விசுவாசியை நம்புவேன், லீடர்ஸை நம்புவேன். நிறைய ஏமாற்றம் வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவேன், நீ என்ன நம்பாம அவனை நம்பின, நீ என்ன நம்பாம அந்த பிள்ளையை நம்பின, என்ன நம்பாம அந்த அம்மாவை நம்பின, படு. ஏன் நான் சொல்றேன், உன் இருதயம் கலங்காமலும் உன் வழிகள் நிலை பெற்று போகாமலும் நம்மளை காக்கிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறாரு. அதை விட்டுட்டு மனுஷனை நம்புறோம். இன்றைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற முதல் விசுவாசத்தோடைய மனுஷனுக்குள்ள இருக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுகிற விசுவாசம். ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6 to 8 வரைக்கும் வாசிப்பாங்க. எப்படிப்பட்ட மனுஷன் தான் காரியத்தை
வாசிப்போமாக பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவன் நினைக்கவே கூடாது, எதிரே பார்க்காத. ஏன்னா உனக்குள்ள ஒரு சந்தேகம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு வந்து அந்த 6 கச்சாடி அந்த பாசிய போட்ட தண்ணியை நிரப்புங்க. 6 வேலைக்காரனுங்க தண்ணியை ஊத்துறானுங்க. 6 கச்சாடினா 6 வேலைக்காரனுங்க. 6 பேரும் டவுட்டோட ஊத்தல, டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இல்ல, ஊத்த சொன்னாரு, ஊத்துற. நம்ம சபையில பாருங்க, விசுவாசமா ஜோம் பண்ணீங்கன்னா 10ல 3 ஜோம் பண்ணா 6 என்ன பண்ண 7 என்ன பண்ணுதுன்னா சந்தேகத்தோட. இததான் சொல்றாரு. அவருக்கு இதை தவிர வேற என்ன தெரியும்? எதை கேட்டாலும் ஜோம் பண்ணு, எதை கேட்டாலும் விசுவாசி, எதை கேட்டாலும் ஆண்டுட்டு வா. இததான் செய்யற, ஒண்ணு மாறுதல் இல்லையே ஐயா. சந்தேகத்தோடு, அந்த வசனம் தெளிவா சொல்லுது, நீ சந்தேகத்தோடு ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். இங்கிலீஷ்ல வாசிக்க முடியுமா? ப்ளீஸ் ரீட் பண்ணுங்க. இது வாசிங்க, தமிழ்ல வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறார். கடலின் அலையில் ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று ஏதாச்சும் தேவன் ஏதாவது தருவாரா என்பதை நினையாதிருப்பானாக. பெட்டர் அதை நினைக்காதன்னு சொல்லி ஆண்டவரை எதிர்பார்க்காத. ஏன்னா நீ சந்தேகம் படிச்சியா? இருமனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் அவன் உருப்படவே மாட்டான், நிலையில நிலைத்திருக்கவே முடியாது. ஏன்னா அவனோட தீர்மானம் 2 இங்கிலீஷ்ல வாசிச்சு. But let him ask in faith with no doubting. For the one who doubts is like a wave of the sea that is driven and tossed by the wind. For that person must not suppose that he will receive anything from the Lord. He is a double-minded man, unstable in all his ways. பாருங்க, இப்படிப்பட்டவன் you cannot receive anything. Better now I tell you, take a bus, go couple of hours, stay there. betul adik, look afambo tappa God with you. ஏப்பே சொல்றேன், ஒண்ணு மனம் திரும்பி வாழ்றனா இங்க இரு, இல்ல நான் வந்து ஜப்பான்காரன் மாதிரி தான் இருப்பேன்னா நீ ஜப்பானுக்கு போயிரு. உன்னை வச்சு மேய்க்கிறதோட இவனுங்களை வச்சு நான் மேய்ச்சி கொண்டு போயிரு. ஐயா, நீ உன் வழியில நிலையா இல்லைன்னா, தமிழ்ல சொல்லுவாங்க, வீட்டுக்கு அடங்காதது எங்க அடங்கும்? அங்கேயே அடங்க மாட்டுது. எங்க போனாதான் திருந்தது. உணர்வு உள்ளவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, உணர்வு உள்ளவங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. திருந்தோம்யா 2 வழி. திருப்பி வாசமா, தன் வழிகளை இருமனம். குரங்கு பாத்திருக்கீங்களா? how many know monkey? not I say you know. எத்தனை பேருக்கு குரங்கு தெரியும்? நான் உங்கள சொல்லல, ஏன் ரொம்ப பொறுமையா ஆசிரியர் சிலதுக்கு மனுஷன் இதுல இருந்து வந்தா, குரங்குல இருந்து வந்தான். நீ குரங்குல இருந்து வந்து ஏன் இங்க நாக்கால உட்கார்ந்து இருக்கிற? ஏன் அழகா சட்டை போட்டு இருக்கிற? குரங்கு மாதிரி எங்கேயும் போய் உட்கார்ந்து இருக்க வந்தானே. அசர் ரொம்ப அழகா இருப்பேன்றாங்க 2 பேரும். நீங்க ஏன் அந்த குரங்கு சொல்றேன்னா, குரங்கு கிட்ட ஒரு வாழைப்பழம் கொடுங்க, அது கையில வைக்கணும், ஃபோக்கஸ் பண்ணும். இன்னொரு வாழைப்பழத்தை கொடுங்க, 2வது வாழைப்பழத்தை ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இந்த வாழைப்பழத்தை கேர் பண்ணாது. ஆமாவா? 3வது வாழைப்பழத்தை கொடுங்க, இந்த 2வது கேர் பண்ணாது.
வசனம் அதான் சொல்லுது, இருமனம் உள்ளவர் இருமனம். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அவன் இப்படி இருக்கிறா, ஏன் பாஸ்டர் அவன் திறந்த மாட்டானா? அவனுடைய இருதயம் இருமனமா இருக்கு. ஒரு மனமா இருந்தா அவனை திருத்தி அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்துடலாம். Yung punya otak, yung punya pikiran jadi dua, memang tak boleh rubah. Yung punya perangai tak boleh rubah, tak boleh tukar. மாறவே மாற மாட்ட. வானம் பூமி அழிந்தாலும் நீ மாறவே மாட்ட. ஏன்னா உன்னுடைய எண்ணம் அப்படி இருக்கா, ரெண்டு வழி. இப்படி போனா இயேசு, இப்படி போனா ஓலம். எதா இருந்தாலும் செஞ்சு ஓகேடா. இரு மனம் உள்ளவன் வழியை நிலைற்று நீ ஒரு நிலையான வாழ்க்கையில இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு நம்மளுடைய சகோதரி இங்க பார்த்தா நல்ல விசுவாசம், நல்ல ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவருடைய இதுல அவங்க பழைய பம்ப் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டுல வந்து பொங்கல் வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல மத்தவங்க எல்லாம் ரசிக்கப்படாது, இது மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கு. அது சில நேரத்துல நம்ம ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு நினைப்போம். பார்த்திருக்கீங்களா? எல்லாம் ஹைட் பண்ணிடுவோம். யார பாசர தூக்கி அந்த கொடி பாசர சிஸ்டர சபையில இருக்கிறதெல்லாம் ஹைட் பண்ணிடுவோம், கண்ணுக்கு மறைச்சிருவோம். சில ஆவி கீழே இருக்க ஹைட் பண்றது. நீ என்ன ஹைட் பண்ணல, நீ ஹைட்டா போய்கிட்டு இருக்கிற. கவனம். அந்த மாதிரி இந்த சகோதரி எல்லாத்துக்கும் சொல்றாங்க, என்ன எந்த சோசியல் மீடியால போட்டுறாத சரியா அப்படின்னுட்டு. அவங்க வீட்டுல பொங்க வச்சிருக்காங்க. அந்த பொங்கும் போது செய்வாங்கல்ல, இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதை கரெக்டா யாரோ ஜூம் பண்ணி அப்படியே காற்றின் அழகியலில் அப்படியே பாசருடைய முகத்தில் வந்து மாட்டிக்கிச்சு. எப்படி அவங்கள பார்த்தன பிரேஸ்ல பாசன உங்களை ஏமாற்றவே முடியாது பாஸ்டர். என்னதான் இங்க வந்தா அதேதான், அதே பேட்டர்ன் தான். இரு சிஸ்டர் திரேசா, நீங்க இந்தியால போய் தான் செஞ்சீங்களா? வரும், கவலைப்படாதீங்க. அது கொஞ்சம் லேட்டா, ஏன்னா இந்தியால இருந்து 3 ஹவர் வரணும்ல, 3 ஹவர். நீ எங்க போனாலும் என் கண்ணை கூட மறைச்சிடலாம், என் கண்ணை கூட கட்டிடலாம். ஆனா தேவனுடைய கண்ணை கட்டவே விடாது. அவரு கண்ணை ஒரு புருஷு துணி பத்தாது. அல்லேலூயா. இரு மனம் உள்ளவன் அவன் வசனம் நிலைச்சிருக்க மாட்டான்னு சொல்லுது. ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா, அவனை திருத்தவே முடியாது. வசனம் இருமனம். ஏன் தெரியுங்களா நம்மளாம் கேட்க மாட்டோம்? இருமனம். இங்க ஒரு மனம் வாசப்படி தாண்டான ராஜா, ராஜா. இன்னொரு மனம், ஒரு மனம். வசனம் சொல்லுது இருமனம் உள்ளவன் தன் வழியை, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நிலையற்றவனாய் இருக்கிறான். அவன் நிலைச்சிருக்க மாட்டான். இரண்டாவது கிரியை இல்லாத விசுவாசம். வசனம் ஜேம்ஸ் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போமாக. இரண்டாவது குறிப்பு, கிரியை இல்லாத விசுவாசம். நம்பிக்கை இல்ல, செயல் இல்ல, ஜெபம் இல்ல, எதிர்பார்க்கிறது இல்ல. வாசிப்போமாக. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் முன்னேற்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? 19-20 வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து. ஹலோ, என்ன சொல்லுது? இப்ப நீங்க யாரு? தேவன் ஒரு விசுவாசிக்கிறோம். அவர் பிசாசு என்ன பண்ணுதான்? அப்படி செய்கிறது நல்லதுதான். நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வாசிங்க. வீணான மனுஷனே, வீணான மனுஷனே, கிரிகள் இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? செத்தது என்பதை
அறிய வேண்டுமோ? அறிய வேண்டுமோ? பாருங்க, பிசாசு நம்புது தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மள நரகத்துல தள்ள போறாரு, அவருக்கு பயந்து நான் மாறணும், இனி தீமை செய்யக்கூடாது அவன் நினைக்கல. ஆனாலும் அவன் நம்புறான் தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன நரகத்துல தள்ளுவார். இன்னைக்கு நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புகிறோம், ஆனா கிரிகை இல்லையே. உங்கள்கிட்ட கிரிகை என்பது, ஆபிரகாம் சொல்றான், இந்த ஈசாக்க நான் பலியிட்டனா அவனுக்கு மறுபடியும் தேவன் ஜீவனை தருவான் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தனால ஈசாக்க கொண்டு போறான் பலியிட. கட்டிட்டான், வெறுகு மேல படுக்க வைத்துட்டான், பட்டயத்தை தூக்குறான் வெட்டுறதுக்கு. potong Ishaknya kepala. Tuhan sudah ambil. Lu punya kaki semua kecil-kecil tahu bangkai meter kaki. Pundu meter kaki ya. அன்னைக்கு சிஸ்டர் நானும் ஆராதனை முடிஞ்சானே, சிஸ்டர் ஆஃபீஸில் ஏதோ விட்டுட்டாங்க, எடுக்கணும்னு சொன்னாங்க. சரிம்மான்னு வேலை முடிச்சு ஆராதனை முடிஞ்சானே ஒரு ஒன்று ரெண்டு பேர் பேசிட்டு போகிறோம். நடுவில் பாப்பா, நாங்கள் அப்படியே காற்று வாங்க போனேன், காற்று வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறோம். நாங்கள் ஸ்லோவாக போயிட்டோம், ஏன்னா அன்பு பெருகிடுச்சு காடியில், ஏசோட அன்பு. அதனால் காடி லிமிட் பொதுவாக போகும்போது பின்னாடி ஒரு மோட்டர் வந்து பார்த்து அவர் டென்ஷன் ஆகி புறன்னுட்டு வெட்டிட்டு போயிட்டு அவர் ஸ்லோவாக போனான்னு நான் பயந்துட்டேன், ஃபோன் அடிச்சிட்டேன். சரி, காடி கடையில் எண்ணெய் ஊற்றலான்னு கேஸ் கடையில் போய்க்கிறேன். அந்த மோட்டரை தேடிட்டு வந்துட்டார். வந்துட்டு ஒரு மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க, அவன் ஒரு நிலைய இல்லை விட்டுருங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அவர் நம்ம ஜாக்கிரதையான அடிச்சிருந்தா என்ன இருக்குன்ட்டு. சரி, நான் சமாதானம் பண்ணலான்னு போனேன். அந்த பையன்ட்ட அவர் மோட்டரில் எப்படி ஒரு கால் வச்சிருந்தாரு, நின்றுட்டு இருந்தார். அப்படி நான் கிட்ட போக அவரு ரஜினி மாரி எடுத்தாரு பாருங்க, இவ்வளவு நீட்டு ஸ்கூல் டைரி பயங்கர ஒரு குத்துனா போல் பின்னாடினா போல வெளியே வந்துடும், அவ்வளவு பெரிய நீட்டு. நான் போய், அண்ணே சாரி, நான் தான் தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, பார்த்து நான் பார்த்துக்கிறேன், சாரி நண்டு வாட்டேன். ஏன்னா அந்த ஸ்கூல்ல பார்த்தானே எனக்கு மன திரும்புதல் வந்துருச்சு. அவருக்கு மன திரும்ப வருதோ இல்லையோ, ஆண்டவரே பாச ஜெயிக்கோ ஸ்கூடாய் பகுதி பிரலிங்ல சபை வைத்திருந்தார். அவர் நேற்று கத்தினால் அல்ல, ஸ்கூல் டிரைவர்னா குத்தப்பட்டார், அந்த இடத்திலே பரலோகத்துக்கு போயிட்டார். அது எவ்வளவு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. ஆனா நீங்களா என்ன சொல்லுங்க, பாசர் ஏதோ பாவம் செஞ்சுட்டாரு, ஸ்கூல் டிரைவர்ல அல்பாய்ஸ்ல போயிட்டார். இப்படிதான் நம்ம செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பாருங்க, கிரிகை இல்லாத விசுவாசம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆபிரகாம் பட்டயத்தை தூக்கிட்டான், ஈசாக்க வெட்ட. நீ ஆண்டவருக்காக கிரிகை உள்ள விசுவாசமா நில்லு. எதுவுமே உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய வார்த்தை உன் மேல வரும். நீ எதுவுமே தியாகம் பண்ணாத, நீ எதுவுமே வேதனைப்படாத, எந்த காரியத்திலும் நீ சோர்ந்து போகாத. பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு சத்தம் வரும், நானே உன் தேவன், உன் காரியங்களை வாய்க்க செய்து முடிக்கிற கர்த்தர் என்ற சத்தம் வரும். ஆபிரகாம் சொல்றாரு, உன் பள்ளையாண்ட மேல கை படாதபடி இரு. இன்னைக்கு ஆண்டவர் மேல கிரிகை உள்ள விசுவாசம். நீ செய்கிற காரியம் ஜெபமா இருக்கட்டும், நீ பேசுகிற வார்த்தையா இருக்கட்டும், நீ எடுக்கிற தீர்மானம் இருக்கட்டும், நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதுல கிரிகை இருக்கா? கிரிகை இல்லாத விசுவாசம் என்னதான் மரியாதை என்னது? என்ன மாமா கடையில் நான் மீன் குறைக்க ஆர்டர் பண்றேன். கிரிகை இல்லாத விசுவாசம், கிரிகை இல்ல, அந்த கிரிகை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கிரிகை தானே, புக்ஸா, ஒர்க்ஸ். கிரிகை இல்லாத விசுவாசம் செத்துது. அது எப்படி செத்துதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பாடி படுக்க வச்சிருமே, யாரை படுக்க வைக்கலாம்? படுக்க வைக்கணும்னா நேரம் அனுப்புறதுதான். சிஸ்டர் சொன்னமா, சபையில யாராவது இருந்தா சபையில ஏத்துமா, ஐயோ அது மட்டும் செய்யாதீங்க, இதை ஏத்தி டேர்ன் பண்ணி கொண்டு வர கட்டியும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சைஸ்க்கு டேர்ன் பண்ற கட்டியும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபினரல
7வது 8வது மாட்டிக்கு ஏத்தணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் எங்க அப்பாவை எங்க அம்மாவை வீட்டுக்கு தான் வைக்கணும்னு நான் பாக்குறேன் 8வது 10வது மாடி இதுல எப்படா ஏத்துறது எனக்கு தெரியாது எங்க அப்பாவை ஏத்தி தான் ஆகணும் சரி அப்பாவை ஏத்துவோன்னுட்டு பொட்டியில வச்சாச்சு அவங்க அப்பா ஒரு நேரம் படுத்திருந்தாரு அவங்க அப்பா படிக்க வச்சாச்சு ஏத்தனவன் அந்த மூடி அடைச்சாச்சு ஏத்தலால அந்த மூடி ப்ரொடெக்ட் பண்ண இப்படி போய் அப்பாவுக்கு தலை இடிச்சிருமா மூடிய திறந்துட்டான் பொட்டி எப்படி பண்ண அப்பா எப்படி பண்ண அப்பா பாவம் இப்படின்றாரு அப்பாவுக்கு அசைக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் கட்டிட்டாங்க இப்படின்றாரு மூடியிலாச்சும் ஒரு இடி இடிச்சுட்டு சின்ன பையன் மாரி இப்படி போயிட்டு வரலாம் பைத்தியக்காரங்க அப்பாவுக்கு தான் அப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தா அம்மாவுக்கு அப்படிதான் அம்மா பாவம் சாரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இல்ல அவங்க பாடி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க பைத்தியக்காரங்க யாராவது பிளட்ல இருக்கீங்களா இது நினைவுறுத்தல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சில பைத்தியம் இருக்கு அது மாதிரி வீட்டுக்கு ஏத்திட்டு போற ஓகே பொட்டி அது மாதிரி ஏத்திட்டு போலாம் பாவம் இல்ல சரி அவங்களுக்கு தான் உணர்வு இல்லை பசங்க வெடைக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா ஐயா உணர்வு சரி அவங்களுக்கு தான் உணர்வு இல்லை ஆனா 4-5 பேர் தூக்கிட்டு போறாங்க அவனுங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம் பாவம் இல்லை அவனுங்க இப்படி நல்லா நடந்தவன் கோலியாத்து மேல் வந்தவன் பொட்டியை தூக்குறவன் 2வது மாடி தாண்டனான அடிமை பெண் மாரி யாண்டானே பச போனம் கணம் சாமட பணத்தை தான் தூக்குறேன் பைத்தியக்காரன் அன்னைக்கு ஒரு பின்னர்ல போறேன் அம்மாவோட தலைமொட்டில் வந்து சோயாபீன் 2 அம்மாக்கு யோஸ் பிடிக்குமா நான் சொல்லிட்டேன் நான் பிரசங்கம் முடிக்கிற வரைக்கும் நீ என் கண்ணில் பற்றாது நான் பிரசங்கத்தை ஃபுல்லா உன்னை பத்தி தான் பேச போய் இன்னொரு ஏன் பின்னரை பத்தி பேசுறது தெரியல கொஞ்சம் விடுதலை ஆகுங்க அம்மாவுடைய பொட்டி குப்பை தொட்டி மேல அம்மா போட்டது எல்லாத்துக்கும் கொண்டு மேல போட்டுச்சு அம்மா மூஞ்சி மூடிடுச்சு போட்டது இது கொஞ்சம் அழகானது சாரி எல்லாம் போட்ட பிறகு அம்மாவோட கிழிஞ்சு போன 19 வந்து அம்மா மேல போட்டுச்சு இது என்ன ஒரு மாதிரியா இருக்கு சிஸ்டர் அம்மா இது நேற்று போட்ட 90% குப்பை தொட்டி புரியுதுங்க தெரியல செஞ்ச மேல இருக்கு இதை வச்சு நான் என்ன பண்றது எல்லாம் தூக்கி போடு ஒரு இடம் போட்டு எறிட்டு மனசு யோசிக்க மாட்டீங்களா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கிரி இல்லாத விசுவாசம் செத்துதாச்சு 3வது மணியாச்சு ஓகேங்களா 3வது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனுஷனுடைய 3வது விசுவாசத்தை விசுவாசத்தை பரீட்சை பாதாதபடி பற்றி கொள்ளுங்கள் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் ஜேம்ஸ் chapter 2 verse 1 என் பிரியமான சகோதரரே இல்ல 2:1மா ஜேம்ஸ் 2:1 யாக்கோபு 2:1 என் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசத்தை பரீட்சை பாராதபடி பற்றி கொள்ளுங்கள் பாருங்க இருக்கா 2:1 யாக்கோபு 2:1 ஜேம்ஸ் 2:1 என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதீங்க பட்சபாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா இன்னைக்கு எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க எனக்கு இவன் தான் முக்கியம் எனக்கு அது 2 முக்கியம் இல்லை அதுதான் சொல்றேன் ஆண்டவர் தருகிறத பட்சபாதம் பார்க்காதீங்க ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம் நான் கேட்டதை கொடுங்க அப்படின்னு பார்க்காதீங்க whatever God give to you just accept that you don't choose இங்கிலீஷ்ல வாசிக்க முடியுமா சத்தமா வாசிக்கிறேன் My friend, if you have faith in glorious Lord Jesus Christ, you won't treat some people better than others. வேற காரியத்தை நீ தேடாத
ஆண்டவர் தருகிறத பச்சை பாதம் இல்லாம, not your choose, உன்னுடைய தேடுதல், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய ஆசை இல்ல, தேவன் தருகிறத பெஸ்டா எடுத்துக்கொள்ளு. ஆண்டவர் தந்தார், அது ஒரு நன்மைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தருகிறார், அது உன்னுடைய நன்மைக்கு. விசுவாசத்துல நீ வாழும்போது கர்த்தர் நன்மையானதை செய்து முடிப்பார். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நன்மையானதை நீ செய்வீங்க. உங்களை நோக்கி விசுவாசிக்கிற என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து வண்ணமாய் நாம் தேவனிடத்தில் ஜெபம் செய்ய போகிறோம். விசுவாசத்தை தொடங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தரிடத்துல நம்ம எல்லாரும் கண்கள் மூடி, ஆண்டவரே அப்பாவிடத்துல, ஆண்டவரே சமூகத்துல எங்களை வழி நடத்து.